ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 4/8/2023 வெள்ளிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் 19ஆம் தேதி. நேற்றுக்கு தான் ஆடிப்பெருக்கு முடிஞ்சுது, 18ஆம் தேதி முடிஞ்சுடுத்து. இன்றைக்கி ஆடி 19ஆம் தேதி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சித்த யோகம், முழு நாளுமே சித்த யோகத்தில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தேலையானால் திருத்தியை 3ஆவது நாள், பௌர்ணமியிலிருந்து திருத்தியை, தேய்பிரை, திருத்தியை சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கி கொண்டாடணும். விநாயகர் கோவிலுக்கு அவசியமாக போயிட்டு வரணும். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேன்னா சதய நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 12:15 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் நாளை கார்த்தால், அதாவது 5ஆம் தேதி கார்த்தால் ஒரு 5:30 மணி வரலும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்குது. அதற்கு பிறகு சந்திர பகவான் மீனராசிக்கு போகிறார். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது நாளைக்கு. இன்றைக்கி பார்த்தேன்னா சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னா கடகராசிக்காரர்கள், அதாவது கடகராசியில் பிறந்த பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவா, அவளுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வேண்டாம். சரி, என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ஏற்கனவே பண்ணின்னு இருக்கிறத பண்ணலாம், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. திடீர் பண யோகம் வரும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால திடீர் பண யோகம் வரும். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. சந்திராஷ்டம காலம், அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லி மலர் இல்லைன்னா வெள்ளை அரளி மாலை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு இன்டர்வியூ வந்திருக்கும். அவள் கடகராசியாக இருப்பா. ஐயோ கடகராசி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, இன்றைக்கி இன்டர்வியூ வந்திருக்கு, நம்ம போயே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கி எளிய பரிகாரம்னு பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும், அதை சொல்கிறோம். சரி, இன்றைக்கி பார்த்தாலேனால் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது சங்கடங்கள் எல்லாமே போகக்கூடிய தினம் இன்றைக்கி. அருகில் இருக்கக்கூடிய, அதுவும் விநாயக பெருமானை போய் சங்கடஹர சதுர்த்திக்கு சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். விநாயக பெருமான் நவகிரகங்களையும் கட்டினவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விநாயக பெருமானை ஒரு 9 முறை சுற்றி வர்றதும், ஒரு 9 தோப்புகரணம் போடுறதும், ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றத்தையும் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திக்கு கொடுக்கும். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போனேன்னா சங்கடஹர சதுர்த்திக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு சுற்றி வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த சனி பகவானால் பிரச்சனை, ராகு கேத்துவனால் பிரச்சனை இருக்கிறவா கண்டிப்பாக விநாயகரை போய் சுற்றி வரணும். விநாயகரை சுற்றி வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் ராகு கேத்துவினுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விநாயகரும் ஆஞ்சநேயரும் மட்டும் வழி கிடையாது. கண்டிப்பாக போய் சுற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். விநாயகரை சுற்றும்போது தலையில் ஒரு குட்டிக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ரோப்புகரணம் போடணும். அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரொம்ப சீனியர் பர்சன்னாக 1 தரம் 2 தரம் உட்காந்து எழுந்தால் கூட போகும். ஒரு மிடில் பீப்புள், ஜூனியர் பீப்புளெலாம் மினிமம் 18 தரமாவது போடுறது ரொம்ப நல்லது. 18 தரம் தோப்புகரணம் போட்டு விழுந்து சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் வர்றது ரொம்பவும் நல்லது. ஒரு தேங்காயை உடைச்சிட்டு உங்கள் பேருக்கு, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி விநாயக பெருமான்கிட்ட ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க. அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது? இன்றைக்கி ஆடி வெள்ளி வேறு, 10:12 ராகு காலம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ராகு பகவானுக்கு விளக்கேற்றுறது, அம்மன் கோவிலில் போய் விளக்கேற்றுறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிட்டு வாங்க. ஆடியில் புத்துக்கு பால் தெளிக்கிறது வெள்ளிக்கிழமை வேறு போய் பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 4/8/2023 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுமாயில், அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயில் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. டைம் கரெக்ஷன் பண்ணி சந்தி எதுவும் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய
கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 4/8/2023 உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு பகவான் இருந்து சப்தமத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் மிருகர், நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா சனியினுடைய சனி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து தாண்டியும் போயிட்டார் சந்திர பகவான். அதனால் வந்து புணர்ப்பு யோகம்லாம் கிடையாது, எல்லா வகையிலையும் ஏற்றம். கவலைப்படவே தேவையில்லை. இன்றைக்கி திருமணத்திற்கு பேசினீங்கன்னா கண்டிப்பாக அது முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணிடலாம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. எதை தொட்டாலும் பண வருமானம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி அதிகம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளிகாம்பாளை போய் வணங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வேறு காளிகாம்பாளை வணங்கிட்டு ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும் இன்றைக்கி. அதாவது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயாருக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேறு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சிவப்பு கலர் வச்சுக்கோங்க கையில். மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல ராசியின் அதிபதி இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். சந்திர பகவான் உங்களுடைய குடும்பாதிபதியும் இருக்கார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டிங்கன்னாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு யோகம் வரும். வெளிநாட்டு சேர்ந்த சிலர் வந்து உங்களுடைய இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. வியாபாரத்தில் தொழிலில் அபிவிருத்தி. உங்களுக்கு வந்து திருமண யோகம் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு பிரதட்சணம் 9 பிரதட்சணம் பண்ணுங்க. 18 தோப்புக்கரணம் போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி வேறு. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார். இருந்தாலும் வந்து இந்த உங்களுக்கு திடீர் பண யோகம் வரும். எங்கேருந்து அப்படின்னா இந்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருள் உதவி அதிகமாக கிடைக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வரதும் கையில் பச்சை கலர் வச்சுக்கிறதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மறைந்து இருக்கார். இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறது நல்ல ஏற்றம். 3 கிரகங்களும் இருக்குது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதை தொட்டாலும் பணம் வரும். உங்களுடைய என்ன சொல்கிறது ரெகுலர் ஒர்க்கிங் கன்சிஸ்டன்ட் ஒர்க்கிங் அது வந்து நிச்சயமாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடி 19ஆம் தேதி. அதனால் புதுசாக திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம், அந்த பிஜி பண்ணுறதுக்கு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக உண்டு. இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் கையில் பச்சை கலர் வச்சுக்கிறதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும்.
கன்னி ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12ல் இருக்கார். 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் சுபத்துவம் மாறுது. குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். திடீர் பணயோகம் வரும். புதிய வேலை கிடைக்கும். இன்றைக்கி வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு பெரிய நேம் இமேஜ் எல்லாமே ஏறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குரு பகவானின் பார்வையில் வேறு இருக்கார். உங்களுடைய 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். திருமண யோகம் உண்டு. 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது திருமணமாய் பிரிந்தவர்களுக்கு, திருமணமாய் தனியாக இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஏற்றம். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோதண்ட சுவாமி கோவில், கோதண்ட ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ல் இருக்கார். இன்றைக்கி வந்து 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சனி பகவானோட சேர்ந்து உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. வண்டி வாகனம் ஓட்டுறதுல ஜாகிரதையாக இருங்கோ. ஏன்னா இன்றைக்கி வந்து சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறார். பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் வண்டி வாகனங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் இன்றைக்கி. அதனால் வேகமாகலாம் வண்டி ஓட்டாதீங்க. போய் அடிச்சுன்னு விழுந்துடும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வை ஒருத்தருக்கு இருக்குது. அதனால் வந்து 4ஆம் இடத்துல போய் அது இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு பெருமை இருக்கும். வேலையினால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மனுக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பத்திரப்பன்ற காலத்தில் ஒரு எலுமிச்சம்பழ வழக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா முப்பாத்தம்மன் கோவிலில் போய் அம்மனை வேண்டிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குற 5, 9 ரொம்பவும் சுபத்துவம் பெறுறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதனால் எதை தொட்டாலும் உங்களால் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படின்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கார் சப்தமாதிபதி. அதனால் கூட்டுத் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கொஞ்சம் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க. வீட்டுக்கு நல்ல ஒரு அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. அதற்கு உண்டான செலவுகள் செய்வீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போய் வக்கரகதியில் இருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்கார், வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நினச்சது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது
ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வேறு நடக்கிறது. சந்திர பகவான் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து உங்கள் இதில் இருக்கார். உடலில் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும், மனசில் ஒரு விதமான பயம் வரும். இவர் நம்மளை இப்படி பேசிடுவாரோ அப்படி பேசிடுவாரோன்னு நீங்களாக நினச்சிட்ருப்பீங்க. கற்பனைகள் கொஞ்சம் அதிகமாகவே ஓடும். பண வரவு நல்லபடியாக இருக்கும், செலவுகளும் அதிகமாகவே இருக்கும், கூடவே பயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை வணங்கிட்டு வாங்கும், அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி பகவானுக்கு எல் தெய்வம் போடுங்க. அதை தவிர இன்றைக்கி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 2ஆம் அதிபதியும் பார்க்குறார். பணவரவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் போயிருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சற்று செலவு வரும். பண வரவு அதிகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு செலவு அதை விட அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும், ஏன்னா 7.5 சனியில் இருக்கீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவர்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு மஞ்சள் துணி கையில் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.